வணக்கம். கடகம் ராசிக்கு அதிபதி ராசியிலே 4, 5 ஆகிய தேதிகளில் 5ஆம் தேதி மதியம் வரையிலும் ராசியிலே அமர்ந்திருக்காரு. பௌர்ணமிக்கு அடுத்த சந்திரனாக இருந்தாலும் ஒளிபொருந்திய அளவில் இருக்கிறதுனால கடந்த வாரம் விரய செலவுகள், சுப விரய செலவுகள், தீர்த்த யாத்திரைகள், வெளி பயணங்கள்லாம் இருந்திருப்பீங்க. அந்த அமைப்புகள்லேருந்து இப்போ ராசிக்கு அதிபதி பலம் பெற்று அமர்றதுனால உடல் ரீதியில், மன ரீதியில் ஒரு தெளிவான முடிவுகளை எடுக்கக்கூடிய ஒரு அமைப்புகள்லாம் இருக்குது. நிலம் சார்ந்த விஷயங்களில், அதே போல் வண்டி, வாகனம், வீடு இது போன்ற அமைப்புகள் எல்லாமே ஒரு சாதகமான அமைப்பு பெறக்கூடிய ஒரு நல்ல வாரமாக இந்த வாரம் அமைகிறது. அடுத்தடுத்து சந்திரன் சிம்மத்தில், அதே போல் கன்னியில் அப்படியே வரக்கூடிய ஒரு அமைப்புகளில் இந்த வாரம் முழுமையுமே உங்கள் ராசிக்கு அதிபதி வலுவிழக்காமல் இருப்பது ஒரு சாதகமான ஒரு அமைப்பு தான். அதே போல் இந்த வாரம் பார்த்திங்கன்னா உங்களுடைய முயற்சி ஸ்தானாதிபதி 4ஆம் இடத்திலிருந்து இப்பொழுது 5ஆம் இடத்திலிருந்து இப்போது 6ஆம் இடத்திற்கு விருச்சிகத்திலிருந்து தனுசிற்கு பெயர்ச்சடைகிறாரு. இந்த 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய அந்த புதனை குருவின் பார்வைப்படுவது சிறப்பான ஒரு அமைப்பு. சூரியன், புதன், செவ்வாய் போன்ற கிரகங்களுடன் இணையிறதுனால இங்கே ஒரு நன்மை ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு கண்டிப்பாக இருக்குது. 6ல் 3 கூடையவர் 6ல் போய் அமரக்கூடாது. இப்போது இருக்கிற வேலையிலிருந்து இன்னொரு வேலைக்கு போகணும் அப்படின்னு நினைப்பவர்களுக்கு இது ஒரு சாதகமான ஒரு அமைப்பு தான். குருவின் பார்வையும் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பில் பொதுவாக உங்களுடைய 4ஆம் பாவாதிபதியுடன் இங்கே இணைகிறதுனால இப்போது நிலம் சார்ந்த விஷயங்களில் வியாபாரம் பண்ணுறவங்க, அதே போல் வண்டி வாகனம் வியாபாரம் பண்ணுறவங்களுக்கெல்லாம் இது ஒரு சாதகமான ஒரு அமைப்பு தான். அவங்களுக்கெல்லாம் வியாபாரத்தில் ஒரு முன்னேற்றமான ஒரு அமைப்புகளும் கண்டிப்பாக இருக்குது. படிக்கும் மாணவர்களுக்கும் படிப்பில் நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல வாரமாகவும் இந்த வாரம் இருக்குது. 8ல் ராகு இருக்கிறாரேன்னு கவலைப்பட வேணாம். குருவின் பார்வை இருக்குது. சனி 9ஆம் இடத்தில் இருந்தாலும் குருவினுடைய நட்சத்திரத்தில் தான் அவர் பயணம் செய்யக்கூடிய ஒரு அமைப்பில் நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்புகள் இந்த வாரத்தில் கண்டிப்பாக இருக்குது. உங்களுடைய தன குடும்பாதிபதி சூரியனை குரு பார்வை செய்வது ஒரு சிறப்பான ஒரு அமைப்பு தான். குடும்பத்திலையும் உங்களுடைய வீட்லேயும் வருமான அமைப்புகளாக நன்றாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த வாரத்தில் இருக்குது. அடுத்ததாக இன்னொரு பதிவில் சந்திப்போம். நன்றி, வாழ்த்துக்கள்.